வணக்கம். வசந்தகாலம் யூடியூப் சேனல் வாயிலாக இந்த இனிய காலை பொழுதில் உங்களுடன் தொடர்பு கொள்வது ஜோதிடர் சண்முகப்பிரியன், சென்னை அடையாறிலிருந்து. இன்றைய நாள் பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி புதன்கிழமை, சோபக்கிருது வருடம் மாசி மாதத்தில் இது 16ஆம் திருநாள். இன்றைய நட்சத்திரம் சித்திரை, திதி தேய்பிறை, சதுர்த்தி, யோகம் சித்த யோகம். கும்பராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம் இன்றைக்கி இரவு 7:35 வரைக்கும் இருக்குது. அதன் பிறகு மீனராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பமாகுது. இன்றும் கரிநாள், நாளையும் கரிநாள். இன்றைய விசேஷம், இன்றைய முக்கியத்துவம், இன்று சங்கடஹர சதுர்த்தி. இன்றைய தினத்திற்கான ராகு காலம் நண்பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. குளிகை நேரம் காலை 10:30 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை. இன்றைய தினத்திற்கான நல்ல நேரம் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, காலை 9 மணி முதல் 10 மணி வரை, மாலை 4 மணி முதல் 5 மணி வரை, இரவு 7 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம், இன்றைய கிரக நிலை: மேஷத்தில் குரு, கன்னியில் சந்திரன் கேது, மகரத்தில் செவ்வாய் சுக்கிரன், கும்பத்தில் சூரியன் புதன் சனி, மீனத்தில் ராகு. இன்று இரவு 7:35 அளவில் சந்திர பகவான் கன்னி ராசியில் இருந்து விலகி துலா ராசிக்குள் சஞ்சாரம் செய்கிறார். அதுவே இன்றைய கிரக மாற்றம். இன்று சங்கடஹர சதுர்த்தி. பொதுவாகவே விநாயகர் வழிபாடு கானாபத்தியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப சிறப்பான வழிபாடு. அது பல தோஷங்களை போக்கும். இந்த தெய்வங்களிலே முதல் கடவுள் அப்படின்னு சொல்லக்கூடிய விநாயகர் விக்னங்களை போக்கக்கூடிய கடவுள். விக்னம்னா தடை. அந்த தடையை போக்கக்கூடிய தெய்வம் விநாயகர் தான். வாழ்க்கையில் நமக்கு பல பிரச்சனைகள் இருக்குது. எந்த மாதிரியான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, விநாயகர்கிட்ட கொஞ்சம் அருகம்புல்லை போட்டு ஒரு தோப்புக்கரணம் போட்டு வேண்டினீங்கன்னா அது சரியாயிடும். இந்த மாதிரி சங்கடம் தான் வாழ்க்கையில் சங்கடத்தை போக்குறதுக்கு ஒரு வழிபாடு அப்படின்னா மாதத்துக்கு ஒரு வாட்டி வரக்கூடிய இந்த சங்கடஹர சதுர்த்தி என்று மாலை நேரத்தில், சந்திரன் உதயமாகும் நேரத்தில், சூரிய உதயம் மாதிரியே சந்திரனுக்கு ஒரு உதயம் இருக்குது. அந்த நேரத்தில் தீபாராதனை காட்டுவாங்க. அதை பார்க்கணும். பார்த்துட்டு 21 வாட்டி சுற்றிட்டு ஒரு செதற்காய் போட்டு விநாயகர்கிட்ட வேண்டிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய பிரச்சனைகள் செதற்காய் போல் செதறி ஓடிடும். இதை நீங்கள் ஒரு 21 நாள் தொடர்ந்து செய்வதும் பலனை கொடுக்கும். 21 சதுர்த்திகள் போகிறது ஒரு பலனை கொடுக்கும். விநாயகருக்கு 21 முறை எல்லாத்தையும் செய்கிறது ஒரு நல்ல வெற்றியை தரும். அதனால் இன்றைக்கி சங்கடஹர சதுர்த்தி. அனைவருமே விநாயகர் ஆலயம் செல்ல வேண்டும். விநாயகர் அருள் பரிபூர்ணமாக எல்லாருக்கும் கிடைக்கணும். ஏன்னா இன்றைக்கி சந்திரன் வேறு கேது கூட சேர்ந்துருக்கு கன்னியில். அதனால் அந்த நேரத்தில் ஒரு 7:30 மணி அளவில் தான் சந்திரன் மாறுறார். அந்த நேரத்தில் வேண்டுனா நல்ல பவர் உண்டு. நல்ல விநாயகருடைய அருள் கிடைக்கக்கூடிய ஒரு நேரம். விநாயகருக்குன்னு தனி சன்னதிகள் நிறையா இருக்குது. அந்த மாதிரி எந்தெந்த சன்னதிகள்லாம் அவருடைய சிறப்போ அதை அறிந்து போய் பார்த்து வணங்குவதால் விநாயகரின் பரிபூர்ண அருள் கடாட்சம் நமக்கு கிடைக்கும். இன்று சங்கடஹர சதுர்த்தி. இனி இன்றைய ராசி பலனுக்கு செல்வோம். மேஷராசிக்காரர்களுக்கு இது ஒரு நல்ல நாள். ஏறத்தாழ ஒரு 2.25 நாளாக சந்திரன் 6ஆம் இடத்துல கேதுவோடு தான் இணைந்து காணப்படுகிறார். அதனால் எதிரிகளுக்கு இது சிக்கல். உங்கள் எதிரிகளுக்கு உங்களை பார்த்தா இப்போ சிக்கல். எதிரிகள் விலகி செல்வார்கள். நம்ம வெற்றி அடையக்கூடிய ஒரு நேரம். உங்களுடைய பராக்கிரமம், தைரியம், வீரம் செயல்பாடுகளை பார்த்து உங்கள் எதிரிகள் விலகி சென்று விடுவார்கள். மறைமுகமாக தொந்தரவு கொடுத்துட்ருப்பான் பல பேர். அவன்லாம் சிதறி ஓடிவான். அதனால் இன்றைக்கி நாளை பொறுத்த வரைக்கும் உங்கள் கொடி தான் ஓங்கி இருக்குது. வெற்றி கொடி, உங்கள் கொடி வெற்றி கொடி கட்டு அப்படின்ற மாதிரி இன்றைக்கி நாள் பிரமாதமாக இருக்குது மேஷராசிக்காரர்களுக்கு. ரிஷபராசிக்காரர்களுக்கு யோகமான நாள், நல்ல நாள். தொடர்ந்து உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் ராகு. இந்த 11ஆம் இடத்துல ராகு இருப்பது அப்படிங்கிறதே
நிறையா வெளி வட்டார பழக்க வழக்கங்கள் அதிகரிக்கும். நம்மளுடைய சமுதாயத்தில் நம்ம வந்து ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே இருப்போம். ஒரு வைடாக நம்ம போகணும், நிறையா பேரை சந்திக்கணும், நிறையா பேர்கிட்ட பேசி பழகணும். அந்த மாதிரி பழகும்போது வேற்று மதக்காரர்கள், வேற்று மொழி பேசக்கூடியவர்கள், அவர்களால் நமக்கு சில நேரத்தில் நன்மைகள், ஆதாயங்கள்லாம் கிடைக்கும். அது போன்ற நாள் இன்னைக்கு நாள். உங்களுக்கு யாரோ ஒருத்தர் மூலம் சில நல்ல விஷயங்கள் தென்பட போகுது. இந்த நாள் நல்ல நாள். மிதுன ராசிக்காரர்களுக்கு லாபாதிபதின்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்திற்கு உரிய கிரகம் செவ்வாய். அவர் இப்போ உச்சமாக இருக்கார். அதனால் வீடு, மனை, வாகனங்களால் லாபங்கள் அதிகரிக்கும். லாபஸ்தானத்தில் குரு, அவர் தான் 7-10 குடையவர். 10ஆம் இடத்தில் ராகு. அதனால் எல்லா கிரகங்களும் உங்களுக்கு ஆதாயமாக சாதகமாக இருக்குது. இன்றைக்கி செய்தொழில் எதுவாக இருந்தாலும், சர்வீஸ் ஓரியன்ட் ஜாபாக இருந்தாலும் சரி, படிக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தாலும் சரி, எல்லா துறையினருக்கும், எல்லா வயதினருக்கும் இது ஒரு நல்ல நாள். மாலை நேரத்தில் விநாயகரை வணங்க வேண்டும். ஏதாவது தடை தாமதங்கள்லாம் இருந்தால் அதெல்லாம் சரியாயிடும். இன்று விநாயகரை வணங்க வேண்டிய தினம். இந்த நாளும் நல்ல நாள். கடகராசிக்காரர்களுக்கு முயற்சிகள் எல்லாம் வெற்றியடையும். உங்களுடைய முயற்சி வெற்றியடையும். சுயம்பு லிங்கம் அப்படிம்பாங்க சில பேர். நான் சுயம்பா மேலே வந்தேன் அப்படிம்பாங்க. அது மாதிரி நீங்களே யாருடைய உதவியும் எதிர்பார்க்காமல் உங்கள் சுய முயற்சியால் முன்னுக்கு வரக்கூடிய ஒரு சில நாட்கள் உண்டு. அது இந்த நாளும் அப்படி தான். அடுத்தவர்கள்கிட்ட கையேந்தாமல், அடுத்தவர்களுடைய ஆதரவுக்காக வெயிட் பண்ணாமல், சில பேர் கை தூக்கி விட்டால் தான் சில பேர் மேலே வர முடியும். நீங்களே சில கம்பிகளை, சில விழுதுகள், இந்த மாதிரி ஒரு மரமுடைய பட்டை, விளிம்பு, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று கடையில் கிடைக்கிறத வச்சு மேலே வந்துடுவீங்க. கடலில் தத்தளித்தினாலும் நான் மேலே வந்துடுவேன் அப்படின்னு ஒரு வைராக்கியத்தோடு சில பேர் மேலே வருவாங்க. அது போன்ற நாள். கடகராசிக்காரர்களே அப்படிப்பட்டவர்கள் தான். யாரை நம்பி நான் பிறந்தேன் அப்படின்னு சொல்லி உங்கள் முயற்சியில் நீங்கள் முன்னுக்கு வரக்கூடிய நபர். இன்றைக்கி அதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலை நல்லா இருக்குது. உங்கள் முன்னேற்றம் அனைவருக்கும் அது ஒரு பாராட்டுக்குரிய விஷயமாக இருக்கும். மற்றவர்கள் பாராட்டுக்கும் நீங்கள் ஆளாகுவீங்க. உங்கள் முன்னேற்றம் அடுத்தவர்களுக்கு ஆச்சரியத்தையும் ஊட்டும். இந்த நாள் நல்ல நாள். சிம்மராசிக்காரர்களுக்கு செவ்வாய் பகவான் உச்சமாக இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு யோகம். செவ்வாயால் நன்மை. 7ஆம் இடத்தில் உங்கள் ராசி அதிபதி சூரிய பகவான் அமர்ந்து உங்கள் ராசியை பார்ப்பது ஒரு யோகம். குரு 9ஆம் இடத்திலிருந்து உங்கள் ராசியை பார்ப்பது ஒரு யோகம். குருவும் சூரியனும் ராஜ கிரகங்கள். அவர்கள் ஒருங்கே இணைந்தாலும் யோகம். உங்கள் ராசியை பார்ப்பதால் யோகம். அதனால் தந்தை வழி உறவுகள், அரசு வழியில் ஆதாயங்கள், இந்த மாதிரி எந்த விதமான விஷயமாக இருந்தாலும் மருத்துவர்கள், ஜோதிடர்கள், ஆசிரியர்கள், இந்த துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இப்போ சிம்மராசிக்காரர்களுக்கு பெரிய அளவில் பாராட்டு, நன்மதிப்பு, இந்த மாதிரி ஒரு கௌரவ பட்டம், சபையில் ஒரு அங்கீகாரம், அவங்க பெயர் புகழ் ஓங்குவது, இந்த மாதிரி நல்ல சம்பவங்கள்லாம் அரங்கேற போது இன்றைக்கி அதற்கான ஒரு வித்திடக்கூடிய நாளாக இருக்கும். சிம்ம ராசிக்காரர்களுக்கு யோகங்கள் பல. நன்மையான நாள். கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி கொஞ்சம் தடை தாமதங்கள் ஏற்படும். சில விஷயங்களில் சில தடையும் தாமதங்களும் ஏற்படலாம். ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து நிதானித்து செயலில் இறங்க வேண்டும். அவசரப்படாமல் செயலில் இறங்கணும். பதறாத காரியம் சிதறாது அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு. அதனால் நீங்கள் பதறி எந்த காரியத்தையும் செய்ய வேண்டாம். நடப்பது நடந்தே தீரும். நீங்கள் கொஞ்சம் எதுவாக இருந்தாலும் எச்சரிக்கையாக இருக்கணும். கவனமாக இருக்க வேண்டிய நாள். துலா ராசிக்காரர்களுக்கு இது ஒரு யோகமான நாள். இன்றைக்கி இரவு 7:35 அளவில் சந்திரன் உங்கள் ராசிக்குள் வருகிறார். சந்திரன் குரு பார்வை, அது ஒரு யோகம். ராசி அதிபதி சுக்கிரன், அவர் 4ஆம் இடத்துல பலமாக இருக்கார். அதுக்கு பேர் திக்பலம்னு பேர். சுக்கிரன் 4ஆம் இடத்தில் திக்பலம் பெறுவார். 4 குடையவர் 5ஆம் இடத்தில் ஆட்சி. 4ஆம் இடத்தில் 2-7 குடையவர் உச்சம். இந்த மாதிரி எந்த விதத்தில் பார்த்தாலும் இன்றைக்கி துளாராசிக்காரர்களை கையில் பிடிக்க முடியாது. அந்தளவுக்கு நேரமும் யோகமும் பிரமாதமாக இருக்குது. துளாராசிக்காரர்களுடைய தேவை இனிமேல் மற்றவர்களுக்கு தேவை அப்படின்ற ஒரு நிலை உருவாகும். உங்களை வேண்டான்னு உதாசீனப்படுத்தினவங்க, சபையில் அவமானப்படுத்தினவங்களுக்கெல்லாம் இப்போ நீங்கள் ஒரு பாடம் கற்பிக்கலாம். அது மாதிரி உங்களுடைய டேர்ன் வந்தாச்சு. நீங்கள் தான் இப்போ. அதனால் எல்லா விதத்திலும் உங்களுக்கு நன்மை நடக்கக்கூடிய நாள், சிறப்பான நாள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு தொடர்ந்து உங்கள் பாக்கியாதிபதி 11ஆம் இடத்தில் லாபஸ்தானத்தில் வலுவாக அமர்ந்திருக்கக்கூடிய நாள் இன்றைக்கும் தொடருது. நேற்றைய முந்தைய தினம் எல்லாமே இந்த மாதிரி கிரக அமைப்பு தான் இருந்துச்சு. இன்றைக்கி இரவு தான் சந்திர பகவான் 12ஆம் இடம் வருகிறார். 12ஆம் இடம் நாளைய தினமெல்லாம் 12ஆம் இடத்துல தான் இருப்பார். 12ஆம் இடத்தில் இருந்தாலும்
இந்த நாட்கள் எல்லாமே உங்களுக்கு யோகத்தை செய்யக்கூடிய நாட்கள் தான். ஏன்னா குருவின் பார்வையில் சந்திரனுக்கு குரு பார்வை சமசப்தமமாக கஜகேசரி யோகம் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு நாள். உங்கள் ராசி அதிபதி உச்சம். அதனால் எந்த விதத்தில் பார்த்தாலும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இது யோகமான நாள். எல்லா வயதினருக்கும், எல்லா பாலினருக்கும், சிறியவர் பெரியவர், படிக்கக்கூடிய மாணவர்கள் மாணவிகள், ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இப்போ நிறையா வரும். உங்களுக்கு கல்வி மேம்பாட்டான ஒரு சூழ்நிலை ஏற்படும். ஆசிரியர் மாணவர்களுக்கு இடையே ஒரு நல்லிணக்கம் ஏற்படும். நல்ல ஒரு சகோதரத்துவம் ஏற்படும். உங்களுடைய சகோதரர்களாலும் உங்களுக்கு நன்மை ஏற்படும். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸே உங்களுக்கு அவ்வளோ இன்றைக்கி சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. சில பேருக்கு நண்பர்கள் மாதிரி யாரும் உதவ மாட்டாங்க. அந்த மாதிரி நண்பர்களுடைய உறுதுணையும் உங்களுக்கு ஏற்பட போகிற நாள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு யோகங்கள் நிறைந்த நல்ல நாள் இது. தனுசு ராசிக்காரர்களுக்கு இது ஒரு யோகமான நாள். சந்திர பகவான் உங்களுக்கு 8 அவர் 10ஆம் இடம் 11ஆம் இடத்தில் நிலவக்கூடிய ஒரு நேரம். விபரீத ராஜயோகங்கள்லாம் ஏற்படும். சில அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஏற்படும். இது எப்படின்னா, சில பேருக்கு வரக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு கிடச்சிரும். ஏதாவது ஒரு இனிஷியல் மாறிடும் டைப் அடிக்கும்போது. அந்த மாதிரி சில பேருக்கு சில நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு. அதுதான் விபரீத ராஜயோகன்றது. மற்றவருக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் சில மாற்றத்தால் உங்களுக்கு வந்துடும். அது போன்ற ஒரு நாள். இன்றைக்கெலாம் அந்த மாதிரி யாராவது இருக்கா சார்னு கேட்காதீங்க. நடக்கும். கிரகங்கள் நினச்சா எந்த விஷயமா இருந்தாலும் நடக்கும். அது பெரிய ஜாக்பாட்டாக இருக்கும். அந்த மாதிரி இன்றைக்கி ஒரு நாள் உங்கள் நாள். இன்றைக்கி எந்த விஷயத்தை எடுத்து செய்தாலும் அதில் வெற்றி உண்டு. நல்ல நாள். தொடர்ந்து உங்கள் ராசி அதிபதி குரு 5ஆம் இடத்திலிருந்து ராசியை பார்ப்பதால் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். ஆரோக்கியம் முன்னேற்றத்திற்கான நாள் இது. இன்றைக்கி சங்கடஹர சதுர்த்தி. மாலை நேரத்தில் விநாயகரை வழிபடுவது உங்களுக்கு மேலும் சிறப்பை தரும். மகர ராசிக்காரர்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய கிரக அமைப்பு எல்லாமே தொடர்ந்து ஒரு 4-5 நாளாக அப்படியே தான் இருக்குது. அப்போ நம்ம வாழ்க்கையும் அப்படியே இருக்குமா அப்படின்னா அப்படிலாம் இல்லை. இன்றைக்கி உங்களுக்கு சில நல்ல விஷயங்கள்லாம் தென்படும். சில காரிய தடை தாமதங்கள் நம்ம ஜாதகத்தில் இருக்கும். அதுக்கெல்லாம் என்ன தீர்வு? பரிகாரம் தான் தீர்வு. என்ன பரிகாரம்? இன்றைக்கி சங்கடஹர சதுர்த்தி. இன்றைக்கி நீங்கள் விநாயகரை வணங்குவதால் சில தடை தாமதங்கள் போகும். விக்னத்தை போர்க்கக்கூடியவர் விநாயகர். விநாயகர். விக்னம்னா அது ஒரு தடை. அப்போது பண்டாசுரன் ஒரு அசுரன் தான். அவன் ஒரு விக்னம் அப்படின்னு ஒரு எந்திரத்தை பிரதிஷ்டை பண்ணி ரொம்ப அவனுக்கு ஜெயிக்க முடியாதுன்னு இருந்தான். அப்போது விநாயகர் போய் அவருடைய கூர்மையான தந்தத்தை வச்சு அந்த எந்திரத்தை உடைச்சார். அதனால தான் அவருக்கு விக்ன விநாயகர்னு பேர். அப்போது யாராலேயும் ஜெயிக்க முடியாதுன்னு இருந்த பண்டாசுரனை ஜெயித்தார். அவரை நம்ம இன்றைக்கி வணங்கினோம்னா நம்மளுக்கும் வெற்றி கிடைக்கும். இது வெற்றிக்குரிய நாள். நல்ல நாள். கும்பராசிக்காரர்களுக்கு கிரகநிலை அப்படியே தான் இருக்குது. இன்றைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் தான் இருக்குது. இரவு 7:30 மணி வரைக்கும் இருக்குது. அதுக்கப்புறம் தான் சந்திரன் விலகுகிறது. அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் கவனமாக தான் இருக்கணும். இன்றைக்கி ஒரு நாள் வெயிட் பண்ணுங்கள். நாளைக்கு பார்த்துக்கலாம். அதனால் எதிர்மறையான எண்ணம் கொண்டவர்களை சந்திக்கலாம். நம்மளை குழப்பிட்டு போயிடுவாங்க. நம்ம ரொம்ப கரெக்டாக டிசைட் பண்ணியிருப்போம் ஒரு விஷயத்தை செய்யலான்னு. இதுவாக பண்ண போகிறீங்க, இது சரியாக இருக்காதே அப்படின்னாங்கன்னா போச்சு. அப்புறம் நம்ம இதை செய்கிறதா அதை செய்கிறதான்னு தெரியாமல் நம்ம எதையுமே செய்யாமல் உட்காந்துருவோம். அதனால் யாருடைய ஒப்பீனியனும் கேட்காதீங்க. முடிஞ்சால் இன்றைக்கி சாயங்காலம் கோயிலுக்கு போய்ட்டு வாங்க. விநாயகர் கோயிலுக்கு. ஏன்னா கேதுவோட சந்திரன் இணைஞ்சிருக்கார். அதனால் சாயங்கால நேரத்தில் கோயிலுக்கு போய் விநாயகரை வணங்குவதால் நமக்கு இருக்கக்கூடிய மனக்குழப்பங்கள் நீங்கும். இந்த நாள் மத்தியம பலனுக்குரிய நாள். மீனராசிக்காரர்களுக்கு தொடர்ந்து உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் கேது பகவான் அமர்ந்து கூட சந்திரன் உட்கார்ந்திருக்கார். சந்திரன் கேது இணைந்தாலே மனக்குழப்பம் அப்படின்னு தான் அர்த்தம். 7ஆம் இடம் அப்படிங்கிறது உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய சந்திக்கக்கூடிய நபர்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். அப்போ நண்பர்களால் கூட இன்றைக்கி பிரச்சனைகள் வரலாம். இரவு நேரத்தில் 7:30 மணிக்கு அப்புறம் சந்திரன் 8ஆம் இடம் போகிறார். அதனால் அடுத்து 2-3 நாட்களுக்கும் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். இதை நம்ம 2 நாளுக்கு முன்னாடியே இதை சொல்லிகிட்டு இருக்கோம். மீனராசிக்காரர்களுக்கு மற்ற கிரகங்கள் எல்லாமே சிறப்பாக இருக்குது, யோகமாக இருக்குது. இந்த சந்திரனுடைய இயக்கம் மட்டும்தான் இப்போ சரியில்லாமல் இருக்குது. அதனால் கொஞ்சமாக கவனத்தோடு செயல்பட்டால் மட்டும் போதும். நீங்கள் வெற்றி அடையலாம். மத்தியம பலனுக்குரிய நாள்.